வணக்கம். அகம் ஆத்ம ஜோதி. இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இப்போ பாமன் சுவாமியை பற்றி நம்ம இந்த காணொலி மூலிமா பார்த்துட்டு வரோம். சுவாமிகள் திருவான்மியூரில் குடியேறின பிறகு பார்த்தீங்கன்னா, சுவாமி முருகர்கிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்காரு. இது நான் உங்களுக்கு கதை அது பெருசாக இருக்கும், ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா, முருகர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினார். என்னையாலும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரும் ஆதரித்து காக்குமே என்று கூறினார் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சுவாமி முருகர்கிட்ட சொல்லியிருக்கார். அவருடைய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி என்னை நாடி இங்கே பக்தர்கள் யாராக இருந்தாலும் தன்னுடைய கஷ்டம், மன கஷ்டம், குழந்தைகள் பிறக்கல, திருமண தடைகள், வீடு சம்பந்தப்பட்ட கஷ்டம், உடல் உபாதைகள், இது எதுவாக இருந்தாலும் பாமன் சுவாமியை நம்பி அந்த திருவான்மியூரில் இருக்க பாமன் சுவாமி கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த கஷ்டம் எல்லாத்தையும் உடனே தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கார். ஸோ அந்த சத்தியத்துக்கான பலன் பார்த்தீங்கன்னா, முருகரை உடனே செஞ்சு கொடுக்கணுன்றதுனால பாமன் சுவாமிக்கு சத்தியம் பண்ணியிருக்கார். ஸோ பாமன் சுவாமி கோவிலுக்கு போய் நம்ம வழிபட்டாவே நம்மளோட மொத்த கஷ்டமும் நிவர்த்தி ஆகிடும். எல்லாமே வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ சுவாமியோட ஆசீர்வாதமும் குரு அருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். அதனால் அந்த பாமன் சுவாமியை நீங்கள் பற்றி அவரை பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏறுமுகம் தவிர இறங்குமுகம் நிச்சயமாக இல்லை. இது எல்லாமே நன்மைக்கு தரும். ஓம் சரவணபவா. நன்றி.